இன்று மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்தநாள் விழா, லால் பகதூர் சாஸ்திரியுடைய பிறந்தநாள், எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் இந்த தேசத்தின் பெருந்தலைவராக இருந்த காமராஜருடைய நினைவு நாள். இதையெல்லாம் அனுசரித்து இன்று பெருந்தலைவர் காமராஜருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மகாத்மா காந்தி சிலையை நோக்கி பாத யாத்திரை செல்ல இருக்கிறோம். இந்த பாத யாத்திரை என்பது RSS பிஜேபிக்கு எதிராகவும் தொடர்ந்து தலைவர் ராகுல் காந்தி மீது அவதூறு பிரச்சாரம் செய்யும் RSS பிஜேபியை கண்டித்தும் பொய் பிரச்சாரங்கள், அவதூறுகள், இந்த ஒற்றை கோரிக்கையை வைத்து RSS பிஜேபிக்கு எதிராக, அவங்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக நடக்கும் இந்த பேரணி, இந்த பாத யாத்திரை என்பது தொடர்ந்து வன்முறையிலும் வன்முறை பேச்சாலும் ஈடுபட்டு வரும் RSS பிஜேபியை கண்டித்து நடக்கின்ற பாத யாத்திரை. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் பேசாதையெல்லாம் பேசியதாக திரித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். விஷமதனத்தை விதைத்து வருகிறார்கள். இனிவரும் காலங்களில் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக இப்படிப்பட்ட வன்முறை பேச்சுக்களோ விஷமத்தனமான பேச்சுக்களோ பேசினால் நாடு தழுவிய போராட்டத்தை நாங்கள் தமிழகத்திலிருந்து தொடருவோம். இதுதான் RSSக்கும் பிஜேபிக்கும் எச்சரிக்கை. இந்த பாத யாத்திரை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவரை பற்றி பேசுபவர்கள் நாக்கை அறுப்பேன் என்பதும், உங்கள் பாட்டியை போல் நீங்கள் உங்களுடைய மூதாதையர் போய் ஆய்விடுவர் என்பதும், கையை வெட்டுவோம் காலை வெட்டுவோம் என்று சொல்லுவதும், நாக்கை அறுப்போம் என்று சொல்வதும் அருவருப்பான அரசியலில் பாஜக RSS இறங்கியிருக்கிறது. ஏற்கனவே இதை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். இப்பொழுது மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளில இதை அமைதி பேரணியாக நடத்தி அவர்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட வன்முறை பேச்சுக்களும் அவதூறுகளும் எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பாத யாத்திரையுடைய நோக்கம். அடிவகுத்து வர நம்முடைய துணை அமைப்புகளினுடைய நிர்வாகிகள், அதனுடைய தலைவர்கள் அவர்கள் எதை வைத்து பேரணி நடத்த, நாங்க பார்த்து மத நல்லிணக்கம், எங்க தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக அவதூறு பேசுவது, அவர்கள் தான் கோரிக்கை வச்சு பேரணி நடத்துறாங்க. மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாட்டுடைய மத நல்லிணக்கத்துக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கலவரத்தை தூண்ட வேண்டும், அவதூறுகளை பேச வேண்டும். அவர்கள் பேசுவார்கள், இல்லை என்றால் அவர்கள் சார்ந்த தொங்கு சதைகளாக இருக்க சில கட்சிகளை வைத்து பேச வைப்பார்கள். இதுதான் RSS உடைய சித்தாந்தம். இந்த நாட்டில் அமைதியை விளைவிக்க வேண்டும், அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று ஏதாவது பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா? RSSக்கும் கிடையாது, பிஜேபிக்கும் கிடையாது. கலவர பேச்சு, கொச்சை பிடித்து பேசுவது, நாக்கை அறுப்போம் என்று சொல்லுவது, உங்களை சிதைப்போம் என்று சொல்லுவது, இந்த அவதூறுகளுக்கு தொடர்ந்து அவர்கள் பேசி வருகிறார்கள். இதையெல்லாம் கண்டித்துதான் இன்று ஒற்றை இலக்கு, ஒற்றை நோக்கம், ஒற்றை கோஷம் எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பேசும் RSS பிஜேபியை கண்டித்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.